கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனம் இப்படியா சொல்லுது: உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்னு சொல்லி இந்த வசனத்துல பார்க்கும்போது பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில தேவன் எவ்வளவு முக்கியமானவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்முடைய அறிவிலும் சரி, நம்முடைய அனுபவத்துல மட்டும் நம்ம நம்பிக்கை வைக்காம முழுமையா தேவனை நம்பணும் அப்படிங்கறத குறித்து நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, பல நேரங்கள்ல நம்ம எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி குழப்பமா இருக்கலாம். எதிர்ப்புகள், சோதனைகள், தீர்க்க முடியாத சூழ்நிலைகள் கூட வரலாம். ஆனால் தேவன் நம்ம ஒருபோதும் அப்படியே விட்டுற மாட்டாருங்க. நம்ம அவரை முழுமையா நம்பி இருக்கும்போது பாருங்க, அவருடைய வழிகாட்டுதலுக்கு நம்ம விட்டு கொடுக்கும் போது அவர் நம்முடைய பாதைகளை செவ்வையாக்குகிற ஒரு தேவனாய் காணப்படுறாரு. அவரோட ஒரு முழுமையான நம்பிக்கை நம்ம வைக்க வேண்டும். உங்களுடைய பிரச்சனைகள் சரி, உங்களுடைய எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் அது உங்களுடைய சுய புத்தியில தீர்க்க முயற்சிக்காம அவைகளை கத்திரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அந்த பிரச்சனைகளை மாற்ற ஒரு போதுமான தேவனாய் காணப்படுறாரு. அது மட்டும் இல்லைங்க, அவருடைய வழிகாட்டுதலுக்கு நம்ம நம்மளை விட்டு கொடுக்கணும். அவர் உங்களுக்கு சொல்றதை நீங்க புரிந்து கொள்ளணும்னா அவருடைய வேதத்தை வாசிக்கிறவங்களாவும் அனுதினமும் ஜெபிக்கிறவங்களாவும் நம்ம காணப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. அவர் உங்களை வழி நடத்துவார் அப்படிங்கறது உறுதியா நம்பி அவருடைய வழிகளை நம்ம நடக்கும்போது பாருங்க, உங்களுடைய பாதையை செவ்வைப்படுத்த அவர் போதுமான தேவனாய் காணப்படுறார். உங்க பிரச்சனைகள் மாறுகிறதை நீங்க பார்க்க முடியும். இன்றைக்கு பாருங்க, தேவனோட அவருடைய வழிகாட்டுதலை நாடுங்க. அவரை முழுமையா நம்பும் போது அவர் உங்களை நிச்சயமா நேர் வழியில் அவர் நடத்தக்கூடிய ஒரு தேவனாய் காணப்படுறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.